ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ அவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறாக வந்து நீங்கள் எதை பார்க்குறீங்க? மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஒன்று வந்து ஆர்ட்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று சயின்ஸ்னு சொல்லுவோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இஸ் ஒரு டைப் ஆஃப் ஆர்ட்டு, இன்னொரு டைப் ஆஃப் வந்து சயின்ஸு. இந்த ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய பிஹேவியரல் ஆஸ்பெக்ட். அந்த பிஸ்னஸை பற்றின புரிதல் இருக்கும்போது அப்போ வந்து செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸோ பணம் வந்து ஒரு அசட்லேருந்து அடுத்த அசட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பண்ணக்கூடாது. ஆப்போசிட் டைரக்ஷன்னா இப்போ வந்து ஒரு கத்தியை தூக்கி போட்டு மேலே பிடிக்கிறோம் அப்படின்னா கையை கிழிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஃபாலிங் நைஃப் வந்து கேட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸையும் சேஸ் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டான வந்து செக்டார் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ். நிறைய வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நம்ம ஈகோ வந்து தலை தூக்கும். ஒரு ட்ரேடிங்கில் நான் விட்ட லாஸை வந்து அடுத்து நான் பிடிக்கிறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ வீக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகி வந்து திருப்பி எகைன் ரைஸ் ஆகும். ஸோ இப்படி வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா ஃபியூ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சைட் வேஸில் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த அப் ட்ரெண்ட் வந்து வரும். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் மிஸ்டர் முரளிதரன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ அவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறாக வந்து நீங்கள் எதை பார்க்குறீங்க? மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து நம்ம பண்ணுவோம். மிஸ்டேக்ஸ் இல்லாமல் யாருமே வாழ்க்கையில் எதையும் கற்றுக்க முடியாது. நம்ம அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஜென்ரலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுகளை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அடிப்படையாக பேசிக்காக சில விஷயங்கள் வந்து புரியணும். ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து பெசிமிஸ்ட் ஆப்டிமிஸ்ட்னு ரெண்டு இருப்பாங்க. அந்த பெசிமிஸ்ட் அப்படிங்கிறவங்க அவநம்பிக்கையாளர், ஓகே. ஆப்டிமிஸ்ட்டுங்கிறவங்க நம்பிக்கையானவங்க. ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்யும்போது கண்டிப்பாக இதில் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ வந்து விஜய் இந்தளவுக்கு ஜெயிப்பார் அப்படின்னு யாருமே பண்ணல. அவரே எதிர்பார்ப்பாரு. ஆனால் எல்லாருமே பெசிமிஸ்டாக இருந்தாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து அவரே நினைச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஆனால் அவர் வந்து எல்லா மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டாக தான் இருந்தார். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னாரு. ஸோ வந்து அப்போ வந்து சக்ஸஸ் வந்து பியூர் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆப்டிமிஸ்ட் தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பெசிமிஸ்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எதையும் லைஃப்லேயும் சரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆப்டிமிஸ்டாக இருக்கிறவங்க தான் மட்டும்தான் மார்க்கெட் வந்து எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன் எதுவாக இருந்தாலும் ஸோ அந்த நம்பிக்கையை வச்சு அவங்க வந்து ப்ராப்பராக வந்து இன்வெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதில் மிஸ்டேக்ஸ்ன்னு நம்ம வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரெண்டு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஒன்று வந்து ஆர்ட்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று சயின்ஸ்னு சொல்லுவோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இஸ் ஒரு டைப் ஆஃப் ஆர்ட்டு, இன்னொரு டைப் ஆஃப் வந்து சயின்ஸு. இந்த ஆர்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய பிஹேவியரல் ஆஸ்பெக்ட் அதில் வரும். ஸோ வந்து எமோஷனல் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் டிசிஷனில் அடிப்படையில் தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து அதை எப்படி அந்த பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. சயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஓப்பன் சோர்ஸில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தகவல்களை நம்ம அடிப்படையாக அதை கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது அது வந்து சயின்ஸு. ஸோ இந்த ஆர்ட்டையும் சயின்ஸையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறதுனா ரைட் வேல போகும். நிறைய மிஸ்டேக்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு மேக் குயிக் மணி. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே வந்து அதுதான். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஒரு ஷேரை வாங்குகிறோம், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சொல்கிறது வந்து ஷேர் ஹோல்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து பங்குதாரர் தமிழில் சொல்ல போனால். அப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனியோடைய பங்குதாரர் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து அடிப்படையாக அந்த கம்பெனியை பற்றி புரிதல் இருக்கணும். அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸோ வந்து அவங்களுக்கு யாரெல்லாம் கஸ்டமராக இருக்காங்க, அவங்க எந்த மார்க்கெட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த கஸ்டமர்ஸ்லாம் என்ன ஏஜ் குரூப்பு, லெஸ் தென் 25 இயர்ஸ்க்கான ஏஜ் குரூப்பா, இல்லை கிட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற ஏஜ் குரூப்பா. இப்போ வந்து காம்ப்ளான் பூஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறோம். இதுவே ஹார்லிக்ஸ் லைட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடல்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த் ட்ரிங்க்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேட்டகரி இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த பிஸ்னஸில் வந்து அந்த பிஸ்னஸை பற்றின புரிதல் இருக்கும்போது அப்போ வந்து செலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல நிர்வாக திறமையுள்ள மேனேஜ்மெண்ட்டாக. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து சப்போஸ் வந்து கடன் வாங்கினா அந்த கடனை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாமே வந்து பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம குயிக் மணியை சேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வரும்.
இன்னொன்று வந்து ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு அசெட்லேருந்து அடுத்த அசெட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. வந்து இப்போ வந்து கோல்டு வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து கோல்டு சில்வர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ வந்து கோல்டு சில்வர் டவுன் ட்ரெண்டு, ஸ்டாக் மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்டு, கிரிப்டோ மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்ட். ஆனால் இது எல்லா அசெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது அப் ட்ரெண்டில் இருந்திருக்கும், அப்புறம் டவுன் ட்ரெண்டில் வரும். ஸோ பணம் வந்து ஒரு அசெட்லேருந்து அடுத்த அசெட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பண்ணக்கூடாது. ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஆப்போசிட் டைரக்ஷனாக இப்போ வந்து கோல்டு சில்வர் ஏறும்போது வந்து செல் பண்ணுறது, இறங்கும் போது வந்து வெயிட் பண்ணாமல் உடனே போய் வாங்குறது. இப்போ போன வருஷம் ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா இந்த வருஷமும் ரிட்டர்ன் கொடுக்குன்னு நினச்சி அதையே சேஸ் பண்ணுறது. இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குமே பொருந்தும். ஓகே. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. ஸோ அதை சேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறையா வாங்கியிருப்பாங்க. ஸோ வந்து அதே ரிட்டர்ன் இப்போ வந்து கொடுக்காது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுன்னா வேறு செக்டார் பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு பர்டிகுலர் டயத்தில் வந்து சிமெண்ட் பர்ஃபார்ம் பண்ணும், டெக்ஸ்டைல் பர்ஃபார்ம் பண்ணும், பேங்கிங் பண்ணும். இப்போ ஏஐ த்ரெட்னால பார்த்தீங்கன்னா ஐடி வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2 இயர்ஸாக வந்து டவுன் ட்ரெண்டு. ஸோ இப்போ வந்து ஐடியை சேஸ் பண்ணி டிசிஎஸ் சீப்பாக இருக்குது, விப்ரோ சீப்பாக இருக்குது. ஏன்னா 4500 5000 இந்த டிசிஎஸ் வந்து இன்றைக்கி 2200 இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னென்னா விலை குறைய வாங்கிட்டே இருப்பாங்க. உலகம் வந்து லாஸ் வந்து ஒயிடின் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து அது வந்து ஃபாலிங் நைஃபை வந்து கேட்ச் பண்ணால் கையை கிழிச்சிடும். ஒரு கத்தியை தூக்கி போட்டு மேலே பிடிக்கிறோம் அப்படின்னா கையை கிழிச்சிடும். ஸோ அதனால் அந்த ஃபாலிங் நைஃப் வந்து கேட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸையும் சேஸ் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டான வந்து செக்டார் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்போ வந்து ஃபார்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, ஐடி பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மாற்றி போய் ஃபார்மாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியில் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் வராது. ஓகேவா? மணி வந்து வேஸ்ட்டாக அங்கே போய் லாக் ஆகிடும். சப்போஸ் வந்து பேங்கிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அப்போ வந்து நீங்கள் போய் ஃபார்மாவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போது வந்து ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ அதனால் இந்த ஆப்போசிட்டாக வந்து நடக்கும். அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ். நிறைய வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நம்ம ஈகோ வந்து தலை தூக்கும். ஒரு ட்ரேடிங்கில் நான் விட்ட லாஸை வந்து அடுத்து நான் பிடிக்கிறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அதையுமே வந்து தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ப்ராப்பரான ஒரு மெத்தடுக்கு நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸுக்கு அதிகமாக இருந்து பார்க்கும்போது கம்பெனி டவுன்ஃபால் இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து பூஸ்ட் ஆகும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்றீங்க. இல்லை, டவுன்ஃபால் வருதுன்னு எதனால் டவுன்ஃபால் வருதுன்னு முதல்ல கண்டுபிடிக்க தெரியும். ஸோ வந்து இப்போ ஐடி வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் வருது. ஸோ அந்த டவுன் ட்ரெண்டு எதனால் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்மாவில் வந்து டவுன் ட்ரெண்ட் வருதுன்னு எதனால் வருது, டெக்ஸ்டைலில் வரதுனால எதனால் டவுன் வருது, சிமெண்ட்டில் வரதுனால எதனால் வருது, பேங்கிங் செக்டரில் வரதுனால எதனால் வருது. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது வந்து 2 மெத்தடு, ஒன்று குவான்டிடேட்டிவ் மெத்தடு, ஒன்று குவாலிட்டேட்டிவ். அதை வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸாகவும் பார்க்கலாம். ஒரு கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து அலசி ஆராய்ஞ்சி ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று டெக்னிக்கலாக சார்ட் ரீடிங்கில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 2 மெத்தடையும் யூட்டிலைஸ் பண்ணி வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஓஷன். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம வந்து இதை வந்து பேசிட முடியாது. ஸோ பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து பல வரும் வாரங்களில் வந்து பேசுவோம். ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ண வேண்டியது வந்து தொடர்ந்து ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு செக்டாரை வந்து உடனே போய் சேஸ் பண்ணி வாங்காமல் இருக்கிறது வந்து நல்லது. யூஸ்வலாக அந்த மாதிரி கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸோ, கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் இருக்கிற செக்டாரோ ஒரு பர்டிகுலர் லெவல் வந்ததுக்கப்புறம் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து பேஸ்ன்னா ஒரு அடிப்படை வந்து ஸோ அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ வீக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகி வந்து திருப்பி அகைன் ரைஸ் ஆகும். ஸோ இப்படி வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா ஃபியூ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சைட் வேஸில் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த அப் ட்ரெண்ட் வந்து வரும். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மினிமம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்குறதுக்கு வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. 50 நாள் வந்து ஒரு ஸ்டாக் நிறையா சராசரியான ஆவரேஜ் ப்ரைஸ் 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். அந்த லெவலுக்காவது அந்த ஸ்டாக் வந்து இருக்கா அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான விஷயமா இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்.